8வது நாள் கேம்ப். புதுசாக வந்தவங்க எல்லாம் மொத்தம் எத்தனை பேர் வந்துருக்கீங்க? எழுமுக பார்க்கலாம். மொத்தம் கைத்து வெரி குட். 10-15 எல்லாரும் எந்த ஊர்? உங்கள் பேரெல்லாம் என்னச்சுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முத்துக்குமார். திருநெல்வேலி வள்ளியூர்லேருந்து வந்துரு. திருவள்ளியூர். அடுத்தவங்க அப்படி ஸ்பீடாக காட்டிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே. என் பேர் அர்ஜுன், திருச்சி மாவட்டம், லால்குடி வட்டம், வெள்ளனூர் கிராமம். வெள்ளனூர். என் பேர் தர்சன், திருச்சி மாவட்டம், லால்குடி வட்டம், மணக்கலை கிராமத்தில் வந்திருக்கேன். என் பேர் தர்மா, மதுரை மாவட்டம், கோயில்பப்பாடி கிராமம். என் பேர் மாரி, விருதுநகர் மாவட்டம், சிவகாசி. என் பேர் மணிகண்டமூர்த்தி, தென்காசி மாவட்டம், வைக்கால்பட்டி. என் பேர் வெற்றி, சேலம் மாவட்டம், தம்மம்பட்டி. என் பேர் அஜய், சேலம் மாவட்டம், ஆட்டியம்பட்டி. என் பேர் முத்துக்கண்ணன், திருப்பூர் மாவட்டம், பெருமாள்புதூர். என் பேர் ஆனஸ்டா, திருச்சி மாவட்டம், லால்குடி வட்டம், வெள்ளனூர். என் பேர் மனோஜ், விருதுநகர் மாவட்டம், அரிக்குடி. என் பேர் சந்தோஷ்குமார், விருதுநகர் மாவட்டம், ஆத்தூர். என் பேர் ஸ்டெயின்ஸ், திண்டுக்கல் மாவட்டம், குட்டத்தாவரம்பட்டி. என் பேர் புகழ், வேலூர் மாவட்டம், அகரம் கிராமம். தம்பி. என் பேர் நவீன் முகேஷ், சேலம் மாவட்டம், நல்லம்பட்டி கிராமம். என் பேர் ஆர்யா, வேலூர் மாவட்டம், அகரம் கிராமம். என் பேர் அமர்நாத், வேலூர் மாவட்டம், அகரம் கிராமம். என் பேர் பார்த்தசாரதி, வேலூர் மாவட்டம், அகரம் கிராமம். என் பேர் அருண், தஞ்சாவூர் மாவட்டம், திருப்பந்துர்த்தி. ஆனால் நம்ம வந்து அந்த கபடியை நல்லா விளையாடணும்னா, ஒரு நல்ல பிளேயராக நாம் மாறணும்னா, நம்ம எப்படி எதெல்லாம் கடைப்பிடிச்சா நாம் ஒரு பிளேயராக மாற முடியும்? நீங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பிளேயராக உருவாகிறதுக்காக நினைக்கிறீங்க மனசுக்குள்ளே. சாதாரணமாக விளையாடின போகும் கிராமத்தில். எனக்கு என் வேலையே அந்த ஒரு பொசிஷன்லேருந்து உங்களை தள்ளி தூக்கி விடுறது, பூஸ்ட் பண்ணுறது. ஏன்னா வாய்ப்பு இருக்குன்னு, இந்த சந்தை பெருசு, நமக்கு சந்தைனா வாய்ப்பு, விளையாடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீ வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கவே வேண்டாம். இந்த வாய்ப்பை நீ வரக்கூடிய வாய்ப்பை நீ என்ன செய்யாத, நழுவ விடாத. நீ முறையாக கற்றுட்டு உன்னை வீரம்லாம் நல்லா இருக்குது, வீரத்தை வெளிப்படுத்துறதுக்காக நான் சந்தையை உருவாக்கி தரேன். நீ இல்லைன்னா எங்கள் டீமில் ஆடலாம், உன் டீமில் ஆடலாம், உன் கிராமத்தில் ஆடுறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன். சப்போஸ் அது ஆட முடியாத பட்சத்தில் நான் அந்த வாய்ப்பை உனக்கு தரேன். இப்போ நல்ல பயிற்சி கொடுத்தா வெளியே போக முடியும். நம்ம டீமில் பார்த்தீங்களா, பயிற்சி இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. நல்ல ஒரு பயிற்சியான பெற்ற பிறகு தான், முழுமை அடைஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், வெளியே போகணும். இதை எல்லா கிராமத்துலேயும் எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் கொண்டு போகணும். அதனால நீங்கள் நம்ம இதில் இனம், மொழி, ஜாதி எதுக்குமே என்ன இல்லை, எதுக்குமே இடம் இல்லை. நீங்கள் நினைக்கவும் கூடாது. நாளைக்கு நீ ப்ரோ கபடிக்கு போகும்போது எல்லா இந்தியா பூரா இருந்து உனக்கிட்ட வருவான். நீ ஒரு டீம் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு போனீங்கன்னா அவ்வளோ வருவான். அப்போ நீ எதையுமே பார்க்க முடியாது, அவன் வீரனா, விளையாடுவானா, பிடிச்சிருக்கா, அவ்வளோதான். இதை இங்கேயே இந்த பேஸ்லேயே படிச்சிடணும். இது முக்கியமான ஒரு அம்சம் தானே தம்பி. நம்ம ஊரில் மொழியில், இனத்தில், ஜாதியில் பிளவுபட்டு இருக்குல்ல. திருநெல்வேலியில் போனால் ஒரு 3-4 ஜாதியாக இருந்து நம்ம அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம். பண்ணிடவே செய்யாத. உன் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது இது ஜாதி தான். மிகப்பெரிய தடையாட்டு இருக்குது உன் வளர்ச்சியை. நான் எல்லாம் பார்த்தேன், எனக்கு அனுபவத்துலலாம் பார்த்தேன்னா அப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. புரிஞ்சா? நாங்கள் வந்து நான் ஈபி டீம் இருந்தோம்னா, நான் ஈபி டீமில் வேலை பார்க்குறேன். என்கிட்ட வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் தமிழ்நாடு டீம்னா நான் மட்டும் தான் இங்கே இருந்து இருக்கணும். திருநெல்வேலி, சேலூர், வேலூர் இருப்பாங்க. இப்படி இருக்குன்னா அவங்க எல்லாம் 4-5 காஸ்ட். புரிஞ்சா? 4-5 காஸ்ட்டு, 4-5 டிஸ்ட்ரிக்ட்டு, பணத்தில் ஏற்ற இறக்கம், இது எல்லாம் இருக்கும். ஆனால் நாங்கள் விளையாட போகும்போது 10 நாள் 15 நாள் கேம்பில் வந்துட்டு போகும்போதெல்லாம் எதையுமே நாங்கள் பார்த்ததில்லை. விளையாட்டை மட்டும் தான் பார்ப்போம். புரிஞ்சா? அதில் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அதுதான் நான் உங்கள்கிட்ட அந்த ஒரு கருத்தை தான் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வலியுறுத்துறேன். இதை மைண்டில் வச்சுக்க. இயலாதவன், கழியாதவன், அவன் தான் ஒரு ஜாதியை பிடிப்பான், ஒரு குடும்பத்தை பிடிப்பான், ஒரு ஊரை பிடிப்பான். வீரன் உனக்கு எதிராக ஒரு கருத்து வந்து ஒருத்தனை மோதி பார்க்கணுன்னு உனக்கு எண்ணின உடனே நீ ஆள் சேர்க்க மாட்டான். கூலிக்கு ஆள் சேர்க்க மாட்டான், இல்லைன்னா எதுக்கும் ஆள் சேர்க்க மாட்டான். நேரம் நீ மோதி பார்த்துருவான். அவனை நானே பார்த்துடலான்னு சொல்லிடுவோம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கு வேண்டிய நம்மக்கிட்ட குணமே அதுதான். டைரெக்டாக பார்த்துருவோன்னு சொல்கிறது தான். உடனே அந்த ஒரு கோபத்தை உடனே அதே இடத்துல வெளிப்படுத்தலாம். நம்ம பிளான் பண்ணுறோம்,
யோசிக்கிறேன், நான் ஊரில் போய் சொல்லுறேன், எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், வா வா அவன் என்ன திட்டான் அடிக்க வா, இந்த சோழிக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் வைக்கக்கூடாது. அப்போ நீ உனக்கு களியல்ல, இன்னொருத்தன் சொல்கிறானாலே உனக்கு களியல்ல, புரிஞ்சா? உனக்கு இயலாமைனால ஏனாமே போகிற ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்றா, அது வீரமே கிடையாது. அதுக்கு பேர் வீரமே இல்லை, கோழைத்தனம். அந்த கோழைகள் மட்டும் பயன்படுத்துகிற ஒரு செயல் தான் ஜாதி. புரியுதா? வேற வீரன் ஒரு காலமும் ஜாதியை பயன்படுத்தவே மாட்டான், மதத்தை பயன்படுத்தவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவையில்லை, அவன் பார்த்துருவான். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்டை நாம் நினைச்சக்கூடாது. இந்த கபடிங்க வாழ்க்கையை நாம் நினைச்சக்கூடாது, வாழக்கூடாது. எங்கள் டீமில் இங்கே தங்கியிருக்காங்க 100 பேர் தங்கியிருக்காங்க. பார்த்தீங்களா எத்தனை வருஷமாக இங்கே 10 வருஷம் தங்கியிருக்காங்க. ஒரு நாள் கூட நான் பயந்து தான் இருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு தெரியும், திருநெல்வேலி சைடு அங்கங்கெல்லாம் வந்து அந்த உணர்வோடு தான் வருவாங்கங்கிறது எனக்கு தெரியும். அந்த உணர்வுலேயே தான் வருவாங்க, பிறவிலே இருக்குது அது. அதெல்லாம் பிறவியெல்லாம் அடித்து பிறவி பலனே அடித்து தூக்கிட்டு இங்கே விளையாடிட்டு இருக்கோம். பாருங்க, இன்னைக்கு சமையல் பண்ணிட்டு இருக்கான், கூட்டெல்லாம் வெட்டி ஜம் பண்ணி வெட்டி போட்டுட்டு, கல்யாணம் வெட்டி போட்ட மாதிரி போட்டுட்டு இருக்கான். ஒரு 50 முட்டை கொசை போட்டு நினைச்சான் வெட்டி போடுறோம். எல்லாரும் இருந்தாலும் ஜாதி மதம் ஒன்றும் இல்லை, ஜாதி மதமே காட்டல. நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறான், அப்படிதான் சொல்கிறான். உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். உங்களுக்கு யார் எனக்கு வேண்டிய வந்தவங்க ஒன்றுமே பார்க்கல. அந்த பசங்க உங்களுக்கு சமைச்சு போடுறவங்க, நீங்கள் தான் சமைக்கிறீங்க, நம்ம பசங்க சமைக்கிறான். கேட்டோன்னே சொல்கிறான், கல்யாணம் வீட்டு மாதிரி நான் ரொம்ப பார்த்து வரேன், கல்யாணம் வீட்டு மாதிரி சமைச்சிட்டு என்னடான்னு கேட்குறேன், ஆள் போட்டு புதுசாக வேலைக்கு ஆள் போட்டுருவான்னு கேட்கேன். வேண்டான்னு நினைக்கிறான். நீங்கள் சாப்பிட்டவரும் அவனை சாப்பிடணும்னு நினைக்கிறான். நான் எல்லாம் பெரிய தன்மை பார்க்குறோம். அவங்க சாப்பிட்டவரும் நாங்கள் சாப்பிட்றோம்னு நினைக்கிறான். மிச்சம் இருந்து நாங்கள் சாப்பிட்டோம், இல்லை நாங்கள் பொங்கிக்கிட்டோங்கிறான். இதெல்லாம் ஒரு உணர்வு, நம்மங்கிற உணர்வில் பண்ணுறோம். இதுங்கிறது அவனுக்கு அழகாக கிடைக்கும். நல்லா நினச்சோன்னு இதை இல்லை பயன்படுத்தணும். ஓகே.